இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையில உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு போகும் மூலமாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிற வேளையிலே உங்களுடைய வார்த்தையோடு கூட நீர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு பலனை தரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற சந்தேகங்களுக்கு, கேள்விகளுக்கு பதில் உண்டாயிருக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய வார்த்தை தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது, அது கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டுகிறதே. அப்படி எங்கள் கண்களை தெளிவிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நான் இன்னைக்கு உங்க மத்தியில மத்தேயு 13வது அதிகாரத்திலிருந்து 13வது அதிகாரத்துல உள்ள ஒரு ஓமையிலிருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புறேன். இந்த மத்தேயு புஸ்தகமே ஒரு அருமையான புஸ்தகம். மத்தேயு இயேசு கிறிஸ்துவ யூதர்களுக்கு ரட்சகராக காட்ட விரும்பி எழுதின ஒரு காஸ்பல். மத்தேயுனுடைய நோக்கம் இயேசுவை எப்படி காண்பிக்கணும் அப்படின்னு விரும்பினார்னா, அவர் யூதர்களுக்கு தான் பர்டிகுலரா எழுதினாரு. அவங்களுக்கு இயேசுவை மோசேவை போல ஒரு ரட்சகராக காண்பிக்க விரும்பினார். எப்படி மோசே பார்வோனுக்கு கீழே இருந்த அந்த இஸ்ரவேலை மீட்டெடுத்தாரோ, அதுபோல பாவத்திலிருந்து ரட்சிக்க, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார் என்பதுதான் இயேசு என்ப நாமத்துக்கு அர்த்தம். ஆகவே இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்கு தேவனால் அனுப்பப்பட்டவர் இயேசு. இதுதான் அவர் சொல்ல வந்த சுவிசேஷம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு துவக்கத்துல எப்படி மோசேயினுடைய காலத்துல சிறு பிள்ளைகள் எல்லாம் கொலை பண்ணுவதற்கு கட்டளை கொடுக்கப்பட்டதோ, அதுபோல இயேசு காலத்திலையும் இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் கொலை பண்றதுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படும். பிறகு எப்படி மோசே ராஜாவுக்கு பயந்து தப்பித்து எகிப்தை விட்டு வெளியே போனானோ, அதுபோல இவரும் ராஜாவுக்கு பயந்து வெளியே போறார். ஆனா இவர் எகிப்துக்குள்ள போயிட்டு, எகிப்திலிருந்து எனது குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, அங்கிருந்து எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்களோ, அதுபோல இயேசு கிறிஸ்து எகிப்திலிருந்து திரும்பி வரதை நம்ம பார்க்கிறோம். பிறகு எப்படி அவங்க யோர்தானை கடந்தார்களோ, அதுபோல இவர் யோர்தான்ல ஞானஸ்தானம் எடுக்கிறத பார்க்கிறோம். பிறகு மோசே எப்படி 40 நாள் மலைக்கு போய் தேவனை சந்திக்கும்படியா போனாரோ, அதுபோல இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்து ஜெபிக்கும்படியாக போறத பார்க்கிறோம். இது 4வது அதிகாரத்துல, மத்தேயு 4வது அதிகாரத்துல எப்படி மோசே மலைக்கு போயிட்டு 10 கற்பனைகளை வாங்கி கொண்டு, அந்த கற்பனைகளை வாங்கி கொண்டு திரும்பினது போல, இயேசு கிறிஸ்து மலையில இருந்து இறங்கி வந்த உடனே மத்தேயு 5, 6, 7 இத பேசுற மாதிரி அவர் எழுதியிருக்கிறார். இந்த மத்தேயு புஸ்தகமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 முக்கியமான பிரசங்க அதிகாரங்கள் இருக்கும். அதுதான் பில்லர் ஆஃப் த புக்ஸ், பில்லர்ஸ் ஆஃப் த புக். அந்த 5 பிரசங்கங்களுக்கும் ஊடாக இயேசு செய்த அற்புதங்களை எழுதி, பிறகு ஒரு பிரசங்கம், பிறகு கொஞ்சம் அவருடைய அற்புதங்கள், இப்படி 5 பிரசங்கங்கள் மேல இந்த புஸ்தகம் கட்டப்பட்டிருக்கும். ஏன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 5 புஸ்தகங்களை தான் ரொம்ப முக்கியமா கருதுனாங்க. மோசேயினுடைய அந்த 5 புஸ்தகங்கள், 5 ஆகமங்கள், அதுதான் தோரான்னு சொல்லுவாங்க. அதை மீன் பண்றது போல 5 பிரசங்கங்களை இவர் எழுதி வைத்தார். 5, 6, 7 அதுலதான் இந்த 13வது அதிகாரம் வருது. பிறகு 18, பிறகு 21, பிறகு 23, பிறகு 27, 26, 27 இந்த 5 பிரசங்கங்களையும் அவரு அந்த 5 புஸ்தகங்களுக்கு அடையாளமாக எழுதினார். சோ அதனால நீங்க மோசேயினுடைய புஸ்தகத்தை லூக்கா எழுதுனது போல கிரமமாக எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு பாருங்க, வரிசையா எழுதப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அப்படி நீங்க யோசிக்க முடியாது. அதாவது மலையை விட்டு இறங்கி வந்த உடனே 5, 6, 7 மொத்தத்தையும் அந்த 3 நாள் உட்காந்து மொத்தமா பேசினாரு, அப்படி கிடையாது. அல்லது மத்தேயு 13வது அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, மத்தேயு 13வது அதிகாரத்துல ஏராளமா பரலோக ராஜ்யத்தை பத்தி ஊமைகள் சொல்லப்பட்டிருக்கும். அடுக்கடுக்கா ஊமைகள் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு லூப்ல அது சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் ஒரே நாள்ல உட்கார்ந்து பரலோக ராஜ்யம் அப்படின்னு தலைப்பு போட்டு இயேசு பேசல.
அவர் எங்கெல்லாம் பேசும்போது மத்தேயு கூட சென்றாரோ, மத்தேயு கேட்டாரோ, அது எல்லாம் வச்சும் ஒரே இடத்துல மத்தேயு அமைத்து ஒரு பிரசங்க அதிகாரமாக அதை மாற்றுகிறார். ஒரு பிரசங்க அதிகாரங்கள்லாம் பிறகுதான் மாற்றப்பட்டது. ஆனா அவர் எழுதும் போது, அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது இந்த பிரசங்கமாக அதை மாற்றுகிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்த கருத்துக்கள் முழுவதுமாக ஒரு இடத்துல வரும்படியாக மத்தேயு மெனக்கெட்டு அதை செய்யறத நம்ம பார்க்கிறோம். இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் பரலோக ராஜ்யத்தை குறித்த பிரின்சிபிள்ஸ போட்டுக்கிறத பார்க்கிறோம். இதுல முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது, அது பரலோகத்தை குறித்து எழுதப்படல. பரலோகம் எப்படி இருக்கும், பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மத்தேயு 13ஆம் அதிகாரம் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அதுல சொல்லப்பட்டிருக்கிற பல ஊமைகள்ல ஒரு ஊமை கூட ஒரு நிலத்தை பற்றி சொல்லப்பட்டதல்ல. அதாவது ஒரு இடத்தை குறித்து. பரலோக ராஜ்யம் என்பது பொன்னால் செய்யப்பட்ட ஒரு ரோடு போட்ட இடத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது, அல்லது பரலோக ராஜ்யம் என்பது பளிங்கு நதிக்கு ஒப்பாய் இருக்கிறது, நம்ம போய் சேர போற ஒரு ஊருக்கு ஒப்பாய் இருக்கிறது, அப்படி எதுவுமே சொல்லல. அதுல சொல்லப்பட்டதெல்லாம் பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் நல்ல விதையை விதைக்க புறப்படுகிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் வலைய போட்டு இழுக்கிறதுக்கு ஒப்பா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் நல்ல வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் பூமியில புதஞ்சிருக்கிற ஒரு முத்துவுக்கு ஒப்பா இருக்கிறது. இப்படி சொல்லி ஒரு பொருள், ஒரு செயல், இந்த காரியங்கள்ல தான் அது சொல்லப்படுறதே தவிர அது ஒரு தாளந்துகளை கொடுத்துட்டு புறப்பட்டு போகிற ஒரு நல்ல முதலாளிக்கு ஒப்பா இருக்கிறது, அல்லது ஒரு மணமகனுக்கு ஒப்பா இருக்கிறது, இப்படிதான் சொல்லப்படுறதே தவிர ஒரு இடத்தை ஒப்பிட்டு அது சொல்லப்படலை. ஏன்னா பரலோகம் என்பது ஒரு இடமா இருக்கும், ஆனா பரலோக ராஜ்யம் என்பது ஒரு ஆளுகை, ஒரு ரெல்ம், ஒரு மண்டலத்தை குறிக்கிறது, ஒரு ஆட்சி முறையை குறிக்கிறது. பரலோக ராஜ்யம் என்பது ஒரு ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியா கிடையாது. அது ஒரு ஆட்சி முறையை பற்றி பேசப்பட்டிருக்குது. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள நம்மை அவர் உட்பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். அப்படின்னா இருளின் ராஜ்யம் ஒரு வகையாக வேலை செய்கிறது, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் வேற வகையா வேலை செய்யறது. இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை தான் நம்ம பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்றோம். அது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு போன்ற எல்லைகளை உட்படுத்திய ஒரு நாட்டை போல நம்ம பார்க்க முடியாது. அநேகருக்கு அது அப்படி ஒரு இடமா தெரியுது. ஆனா மத்தேயு எழுதும்போது மத்தேயு 13ஆவது அதிகாரத்துல ஒரு இடத்துல கூட அப்படி எழுதப்படல. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் காட்ஸ் கிங்டம் தான் இதுல இருக்குதுன்றத முதல்ல நாம புரிந்து கொள்ளணும். அதுல இந்த மத்தேயு 13ஆவது அதிகாரம் 4வது வசனத்துல நிறைய ஊமைகள், ஒரு முதல்ல ஒரு ஊமை உங்களுக்கு தெரியும், 30, 60, 90 வளர்க்கிறத பத்தி 4 வகையான நிலத்தை பத்தி எல்லாம் பேசின பிறகு அவர் சொல்லுகிற ஒரு ஊமை இங்க சொல்லப்பட்டிருக்குது. பரலோக ராஜ்யம் ஒரு நிலத்தில் ஒரு நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. போன இது நல்ல நிலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். நல்ல நிலத்துல விழுந்த விதை 100 மடங்கா தரும்னு. இங்க நல்ல விதையை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. நல்ல விதை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரன் அவனிடத்தில் ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா, பின்ன ஏன் அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன் சத்துரு இதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமையோடு கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். இதான் அந்த ஊமை. ஒருத்தர் போய் விதைக்கிறாரு, பிறகு போய் பார்க்கும்போது அதுல களைகளும் வந்துருச்சு. அப்போ அந்த களைகளை புடுங்கிடலாமான்னும் போது வேண்டாம் அப்படின்னு சொல்றார். இதுதான் இந்த ஊமை. இந்த ஊமையினுடைய அர்த்தத்தை சொல்வதற்காக நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணல. ஏன்னா இந்த ஊமையினுடைய அர்த்தம் சொல்லப்பட வேண்டியதில்லை, அது தெளிவாக இயேசுவே பிறகு நீங்க அதனுடைய விளக்கத்தை நீங்க பார்க்கலாம். 37 இருந்து நீங்க பார்க்கலாம். நல்ல விதை விதைக்கிற மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கான புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் சொல்லி
ஏதோ கடைசி காலத்தை பத்தி ஒரு நல்ல ஐட்டம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அது. ஆனா அது அப்படி இல்லை. நீங்க அதுக்கு விளக்கம் தேடணும்னா அந்த 37லயே வாசித்து கொள்ளலாம். ஆனா நானு இன்னைக்கு அந்த குறிப்பிட்ட பேசேஜனுடைய அர்த்தத்தை சொல்ல போறது இல்லை. அதுக்குள்ளாக இருக்கிற சில கிங்டம் பிரின்சிபல்ஸ் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதாவது இப்பொழுது நான் சொல்ல போறத சொல்றதுக்காக தான் இந்த பகுதியில் இந்த வசனம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். நான் சொல்ல வருகிற கருத்துக்கு சப்போர்ட்டா அந்த வசனத்தை எடுத்துக்கிறேனே தவிர இந்த வசனத்தை விளக்குவதற்காக இந்த வசனத்துக்குள்ளாக இருந்து நான் காரியங்களை சொல்லலன்றது முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும். ஆனா தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் வேலை செய்து, தேவனுடைய ராஜ்யத்துல சில காரியங்களை இந்த ஓமையின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம் என்பதை நம்ம பார்க்க போறோம். ஆண்டவருடைய மொழியே அக்ரிகல்ச்சர் லாங்குவேஜ் தான். அவர் பேசுறதே விதையை குறித்தும் அறுப்பதை குறித்தும் நிறைய பேசுறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லா ஸ்பிரிச்சுவல் திங்ஸும் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல இந்த விதைப்பும் அறுப்பும் என்கிற மெத்தட்ல தான் வேலை செய்யுது. சோ நீங்க இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளணும்னாலே, இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளணும்னாலே இந்த விதைப்பும் அறுப்பும் அப்படிங்கிறது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்க என்ன அறுவடை வேணும்னு முடிவு பண்ணிட்டு தான் விதைக்கணும். நீங்க விதைச்ச பிறகு எனக்கு இதை அறுக்கணும்னு யோசித்தீங்கன்னா அது நடக்க போறது இல்லை. நீங்க எவ்வளவு ஆவிக்குரியவர்களா இருந்தா கூட, நீங்க ஆண்டவருக்கு பக்கத்திலே இருக்கிறவரா இருந்தா கூட, நீங்க 40 நாள் உபவாச ஜபம் வருஷத்துல 40 முறை பண்றவங்களா இருந்தா கூட, நீங்க பூசணி விதையை விதைச்சிட்டு தக்காளி வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அததான் பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை முதலாவது தீர்மானம் பண்ணி பிறகு நாம விதைக்கணும். அல்லது அதை இப்படி சொல்லலாம், இப்பொழுது உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துகிட்டு இருக்குதோ, எதை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் நீங்க விதைச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்கன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விதைச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல நிறைய பேர் உங்களை ரிஜெக்ட் பண்றாங்கன்னு சொன்னா நீங்க அந்த ரிஜெக்ஷனுக்குரிய காரியங்களை விதைச்சிருக்கிறீங்க, அதனால இப்ப நீங்க அதை அறுவடை செய்றீங்க அப்படின்னு அர்த்தம். அதுல இந்த ராஜ்யத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க எப்போ விரும்புறீங்களோ அப்ப மனம் மாறிக்கொள்ளலாம். இன்னைக்கு நீங்க என்ன ரிசல்ட் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களோ அதற்கு முக்கிய காரணம் ஏற்கனவே நீங்க விதைச்சதுன்னா, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீங்க விதையை மாத்தி விதைக்கலாம். நியூ ஒரு புதிய வாழ்க்கையை நீங்க எப்ப வேணா ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கறதான் இங்க நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற விஷயம். அதாவது நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, நான் ரொம்ப மோசமாயிட்டேன் அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க எங்கேயுமே யூடர்ன் போர்டு இருந்துகிட்டே இருக்கும். எங்க நினைக்கிறோமோ அங்க திரும்பிக்கலாம், எங்க நினைக்கிறோமோ அங்க மாத்தி விதைக்க ஆரம்பிக்கலாம். எனக்கு இந்த இது வேண்டாம், எனக்கு இந்த ரிசல்ட் பிடிக்கலன்னா அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற விதைகளை நீங்கள் விதைத்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்குதுன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி எப்படி வேலை செய்யுதுன்னா, உங்களுக்கு தேவையானதை நீங்க விதைத்து அறுத்தெடுக்கிற அந்த சிஸ்டத்துலதான் பெரும்பகுதி இருக்குது. பெரும்பகுதின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. முதலாவது இதை நீங்க புரிந்து கொள்ளணும். நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதை விதைங்க. எது உங்களுக்கு வேணும்னு நீங்க விரும்புறீங்களோ, அறுவடையாக எது வேணும்னு விரும்புறீங்களோ அதை தான் நீங்க விதைக்கணும். எதையோ ஒண்ணு விதைச்சிட்டு எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்க முடியாது. ஏன்னா தேவன் தம்மை பரியாசம் பண்ண மாட்டார். ரெண்டாவது இதுல நான் பாக்குற முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, நாம ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அதனுடைய விதையை நமக்கு தருகிறார். இப்ப நீங்க ஒரு மரத்துக்காக ஜெபம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் மரத்தை கொண்டு வந்து தர்றதில்லை, தேவன் உங்க கையில விதையை தர்றார். அந்த விதைக்குள்ள இருக்கிற ஆற்றலை வெளியே கொண்டு வர்றது உங்களுடைய வேலையா இருக்குது. அதை மண்ணுக்குள்ள புதைச்சு அதுக்கு தேவையான தண்ணீர் ஊற்றி செய்யும்போது அதுக்குள்ள இருக்கிற ஆற்றல் வெளிவருகிறது போல, தேவன்கிட்ட நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணும்போது ஃபுல்லா அப்படியே கொண்டு வந்து முழு மரமாக அவர் நம்ம கிட்ட தர்றதில்லை, முழு காரியமாக அதை நமக்கு தர்றதில்லை. அதனுடைய பொட்டன்ஷியலை நமக்கு தர்றார், அதனுடைய சீடு நமக்கு தர்றார். அது சில சமயம் நமக்கு சிக்னிபிகன்ஸா தெரியறது இல்லை. நாம எதிர்பார்த்தது போல பதில் வராததுனால
நாம என்ன நினைச்சுக்கிறோம்? பதில் கிடைக்கல நினைச்சுக்கிறோம். இல்ல, நாம ஒரு காரியத்தை எதிர்பார்த்து ஜெபம் பண்ணுகிறோம். தேவன் நமக்கு என்ன எதை அனுப்புகிறாருன்னு சொல்லி சொன்னா, அந்த காரியம் எதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குதோ அந்த ஆற்றலை, அந்த விதையை தேவன் நமக்கு தருகிறார். ஆனா நமக்கு அது சின்னதா இருக்கிறதுனால நமக்கு அது சில சமயம் அற்பமா தோணிடுது. அதனாலதான் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே அப்படிலாம் சொல்லும்போது, உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது எவ்வளவு அற்பமானதாக இருந்தாலும் அது அற்பமானதல்ல. அதற்குள்ளாக இருக்கிற ஆற்றலை பார்க்க, அதற்குள்ளாக இருக்கிற அந்த மிராக்களை, அதற்குள்ளாக இருக்கிற உங்களுடைய பதிலை பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நாம ஜெபம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி காரியங்கள் நடக்கிறது இல்லைன்றதுதான் போன வாரத்துலலாம் நம்ம பார்த்தோம். போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ நான் சொன்னேன், நீங்க ரசம் கேட்கும்போது அவர் தண்ணி தராருன்னு சொல்லிட்டு. நாம ஜெபிக்கிறது ஏற்றது போல அவர் வேலை செய்யல, அதனால அவர் நமக்கு வேலையை செய்யாம இல்ல, அவர் தருகிறது நமக்கு சில சமயத்தில் அற்பமா தோன்றிடும். இதை நம்ம நல்லா புரிந்துக்கணும். எல்லாம் விதையிலிருந்து ஆரம்பிக்கிறது. தேவன் விதையிலிருந்து ஆரம்பிக்கிறவர். இந்த முழு உலகத்தையும் அழிச்ச பிறகு நோவாவை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லிருக்குது? அவன் திராட்சையை விதைக்கிறவனாக இருந்தான். ஒரு கைப்பிடி திராட்சை விதை இருந்ததுன்னா இந்த உலகமே அழிஞ்ச பிறகு ஒரு ஆள் கையில வேற ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்குது பாருங்க. கொஞ்சம் திராட்சை விதை இருந்திருக்குது, அது மூலமா உருவானது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற உலகம்னா பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஆற்றலை தான் தேவன் பார்க்கிறார். நாம ஒரு பழத்துக்குள்ள எத்தனை விதை இருக்குதுன்னு பார்ப்போம், ஆனா ஆண்டவர் ஒரு விதைக்குள்ள எத்தனை பழம் இருக்குதுன்னு பாக்குறாரு. அப்படிதான் அவரிடத்தில் ஏராளமான ஆவி இருந்தும் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அந்த ஒரு மனுஷனுக்குள்ள அவர் இந்த முழு உலகத்தையும் பார்க்கிறார். அந்த ஒரு மனுஷனுக்குள்ள தான் இந்த முழு உலகமும் வந்திருக்குது அப்படின்னு பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒரு ஆற்றல், ஒரு விதை என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு விதையை அழிக்கிறதுனால ஒரு காட்டை அழிக்கிறோன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இதுல என்ன விஷயம்னா, ஒரு குழந்தை, அந்த குழந்தைய நீங்க தேவன் உங்க வயல் நிலத்துல விதைத்திருக்கிற பிளான்டட்னு போட்டிருக்குது. ஒரு விதையை போல பாருங்களேன், ஒரு குழந்தைய பாருங்க. நிறைய பேர் குழந்தை வளர்ப்பு பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, இந்த பேரண்டிங் பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேரண்டிங்ன்றது வேற ஒண்ணும் இல்ல, ஒவ்வொரு குழந்தைக்குள்ளயும் ஒரு ராஜா ஒளிஞ்சிருக்கிறார். there is a king in every kid. அந்த ராஜாவை அந்த குழந்தைக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும். அதுதான் ஒரு தாய் தகப்பனுடைய வேலை. நிறைய பேருக்கு அது விளங்கல. என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்காக கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டா நிறைய பேர் என்கிட்ட சொன்ன பதில், குழந்தை பெற்றுக்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற. அதாவது என்னமோ குழந்தை பிறந்த சர்டிபிகேட் காமிச்சாதான் குழந்தை உருவாகுன்ற மாதிரி. அதுக்கு ஒன்றும் தெரியாது. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா ஆகலையான்லாம் 2 சரீரம் சேரும் போது, கர்ப்பம் உருவாகும் போது அப்படி கேட்டு அது உருவாகிறது இல்லை. உங்களுக்கு கல்யாணம் இருக்குதா அப்படி கேட்டு அது உருவாகிறது இல்லை. அதெல்லாம் கல்யாணம் ஆகாமலே உருவாயிடுது. அப்ப குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கல்யாணம் அவசியம் இல்லை, குழந்தைய வளர்ப்பதற்கு ஒரு திருமணம் அவசியப்படுகிறது. ஒரு குழந்தைய பொறுப்போடு கூட வளர்ப்பதற்கு ஒரு தாயும் தகப்பனும் தேவைப்படுறாங்க. அந்த குழந்தைய வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதோ சோறு போடுறது இல்ல, அதுக்கு ஒரு வீட்டை கொடுக்குறது, அது ஒரு 3 கிலோல இருந்து 80 கிலோ ஆக்கி விடுறது இல்ல வளர்ப்பு என்பது. நிறைய பேர் அதான் வளர்ச்சி நினைச்சுக்கிறேன். 3 கிலோவா பிறந்துச்சு, நான் சோறு கொடுத்தேன், பால் கொடுத்தேன், அது இன்னைக்கு 70 கிலோ ஆயிடுச்சு, என்ன மதிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. அதற்குள்ளாக ஒரு ராஜ தன்மை ஒழிந்திருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கும் போது எப்படி அற்பமா எண்ணப்பட்ட அந்த தாவீதுக்குள்ள ஒரு ராஜா இருந்தானோ, ஒரு 8வது குழந்தை, தேவையில்லாத குழந்தை, இதை காட்டுக்கு அனுப்பிடுவோம், இந்த குழந்தைலாம் ராஜா ஆகாதுன்னு அவங்க நினைக்கும் போது அந்த குழந்தைக்குள்ள ஒரு ராஜா இருந்ததை தேவன் பார்த்தது போல நம்முடைய குழந்தைகளுக்குள்ளாக ஒரு ராஜா இருக்கிறாரு. இந்த கிங்டம் சீடு, இந்த பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, there is a growth, there is a development. ஆண்டவர் எதையும் முழுமையாக செய்து இங்க அனுப்பிடலன்றது தெரியணும். ஈவன் நீங்க ஜெனிசிஸ் வாசிக்கும் போது மக்களுக்கு ஏற்படுற பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா,
ஆண்டவர் வந்து ஒரு நல்ல உலகத்தை உண்டாக்கி வச்சிருந்தார், அல்லது பர்ஃபெக்டான உலகத்தை உண்டாக்கி வச்சிருந்தாரு. இந்த ஆதாம் பாவம் செஞ்சு பழத்தை சாப்பிட்ட போது இந்த உலகமே கெட்டு போச்சு. அப்படியே மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷுவல்லாம் இருக்குது பாருங்க. அப்படியே ஆதாம் அங்க பழத்தை சாப்பிட சாப்பிட சிங்கத்துக்கு அப்படியே 2 கோர பல்லு அப்படியே முளைச்சு, அது வரைக்கும் புல்லுகளை சாப்பிட்டுட்டு இருந்த சிங்கம் அப்படியே கேனிவரஸா மாறி மிருகங்களை அடிச்சு கொள்ளுகிற அந்த ரத்த வேட்கை வந்துருச்சு. இவன் பழத்தை சாப்பிட சாப்பிடதான் அந்த பூமி கெட்டு போக ஆரம்பிச்சுது அப்படிலாம் நினைச்சுக்கிறேன். அதனாலதான் இங்க நடக்கிற எல்லா அநியாயத்துக்கும் இந்த ஆதாம் பழம் சாப்பிட்டது தான் காரணம்னு பேசிட்டு இருப்பாங்க. சுனாமி வந்தாலும் சரி, பூமி எதிர்ச்சி வந்தாலும் சரி, அந்த இந்த உலகத்துல ஏற்படுற கேடுகளுக்கு எல்லாம் காரணம் இந்த ஆதாம் செஞ்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மனிதர்களே வாழாத மார்ஸ் கோள்ல புயல் அடிச்சுக்கிட்டு இருக்குதான். மார்ஸில் புயல் அடிக்கிறதுலாம் போடுறாங்க. அங்கே ஏன்டா புயல் அடிக்குது, எந்த மனுஷனை கொல்றதுக்கு, எந்த மனுஷன் அங்க போய் பாவம் செஞ்சான் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த உலகத்துல இந்த பூமியில கூட மனுஷனே உண்டாக்கப்படலைன்னா கூட இந்த பூமியில இந்த புயல்கள் இந்த அழிவுகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஏன் இப்படி நான் சொல்றேன்னு சொன்னா, இந்த பூமியை தேவன் உண்டாக்கிட்டு பர்ஃபெக்ட்னு சொல்லல, நல்லது என்று கண்டார். அது வந்து அவ்வளவுதான், இதுக்கு மேல இந்த பூமியில ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்ல அப்படி சொல்லல. நல்லது என்று கண்டார், நல்ல பூமியை உண்டாக்குனார். அப்புறம் மனிதனை ஏன் உண்டாக்குனார்னா பண்படுத்த உண்டாக்குனார். இப்ப பர்ஃபெக்டா இருக்கிற ஒரு பூமியை வந்து பண்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. இங்க தேவன் ஒரு காரியத்தை செஞ்சாரு, அதுல இரவும் இருந்தது பகலும் இருந்தது. இனி ஒரு உலகம் வரப்போறதா பைபிள் சொல்லுது. அங்க இரவே இருக்காது, மரணமே இருக்காது, கண்ணீரே இருக்காது. இது பர்ஃபெக்ட் வேர்ல்டுக்கு சொல்லப்படுகிற மெட்டபர். ஆனா அந்த பூமி தேவனால் உண்டாக்கப்பட்ட பூமி நல்ல பூமி, நல்ல விஷயங்கள் இருந்துச்சு, ஆனா இருள் இருந்துச்சு. அப்போ இந்த நல்ல பூமியை பர்ஃபெக்டான பூமியா மாத்துவதற்கு தான் மனிதன் உண்டாக்கப்பட்டான். தேவனோடு சேர்ந்து வேலை செய்து தேவன் உண்டாக்கின இந்த நல்ல பூமியை பரிபூர்ணமான ஒரு உலகமாக, பரிபூர்ணமான பூமியாக, கர்த்தரை அறிகிற அறிவினாலே பூமி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமி முழுதும் நிரம்பும்படியாக மனிதன் உண்டாக்கப்பட்டான். ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொன்னா, தப்பே செய்யாத குழந்தைங்க தேவைப்படுறாங்க. எதையும் வளர்றதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றோம். நமக்கு முழுமையா தேவைப்படுது, எது தேவைப்பட்டாலும் முழுமையா தேவைப்படுது. அப்படி இந்த சீட்ல இருந்து மரம் வளர்றதெல்லாம் நமக்கு அவ்வளவு பொறுமை இல்லை. தேவன்ட்ட ஜோமனும் மரமாவே அவர் வந்து நட்டிடணும், அப்படிதான் நமக்கு ஒரு பிரியம் இருக்குது. ஆனா ராஜ்யம் அப்படி நடக்கிறது இல்லை. அது விதைச்சு ஒரு தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது விதைச்சு அது வந்து பெரிய மரமாக மாறுகிறது. இப்படிதான் நடக்குதே தவிர ஒரு பினிஷ்டு ப்ராடக்டா வரல. உங்க புருஷனோ, உங்க மனைவியோ, உங்க பிள்ளைகளோ, உங்க உறவுகளோ, உங்க பக்கத்து வீட்டுக்காரனோ, உங்க கூட வேலை செய்யற யாரும் பினிஷ்டு ப்ராஜெக்ட் கிடையாது. நீங்களும் பினிஷ்டு ப்ராஜெக்ட் கிடையாது. எல்லாமே ஆன் த ப்ராக்ரஸ் தான். ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்ற போர்டு எல்லார் மேலே இருக்கிறத பார்க்கணும். நம்ம எல்லாருமே இங்க கரடு முரடான ஒரு தெருவுல ஒரு ரோடு போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு போர்டு வச்சிருப்பாங்க ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு. அப்படித்தான் நாம எல்லாருமே இருக்கிறோம். அதை புரிந்து கொண்டோமானால் நம்ம பொறுமையா இருப்போம். மற்றவங்க முன்னேறி வருவதற்கு அவங்க தவறு செய்ய அனுமதித்து, அவங்க தவறு செய்யும் போது எரிச்சல் ஆகாம இது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படி நம்ம கருதுவோம். நிறைய நேரத்துல இந்த பேரண்டிங்ல எல்லாம் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, சில அம்மாமாரெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்க ஒரு 10 வயசு 12 வயசு ஆகும்போது பாத்திரம் கழுவ சொல்ல மாட்டாங்க, சமைக்க சொல்ல கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நான் போய் அந்த வேலையை மறுபடியும் செய்ய வேண்டியிருக்கு, ஒழுங்காவே செய்ய மாட்டேன்றாங்க அப்படிமா. 12 வயசு குழந்தைகிட்ட இவங்க வேலை செய்யற மாதிரி ஒரு வேலையை எதிர்பார்ப்பாங்க. அவங்க கிட்ட அவங்க அம்மாட்ட கேட்டதான் தெரியும் 12 வயசுல இந்த பிள்ளை செய்யற வேலையை கூட இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாம வளர்ந்துட்டதுனால ஒரு சின்ன பிள்ளைங்கள்ட்ட நமக்கு இன்னைக்கு என்ன அறிவு இருக்குதோ அந்த அறிவு அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறோம். அறிவுன்னு சொல்றதை விட நாம எப்படி பெரியவர்களாக நடந்து கொள்ள விரும்புகிறோமோ அதை சின்ன பிள்ளைங்க மேல திணிக்கிறோம். ஆனா இங்க அப்படி இல்ல. இது முட்டி மோதி ப்ரோக்ரஸ் ஆகுது, வளர்ற ஒரு விஷயமா இருக்குது. எதுவுமே வந்து
நமக்கு பரலோக ராஜ்யம் கூட இறங்கி வருதுன்னு சொல்றேன். மேல இருந்து இறங்கி வருது அப்படின்ற பாட்டுலாம் நீங்க பார்த்திருக்கலாம். பரம எருசலேம் பரலோகம் விட்டு இறங்குதே அப்படின்னு ஒரு பினிஷ்டான ஒரு விஷயத்த தேவன் வானத்துல இருந்து அப்படியே இறங்கி வர பண்ண போறாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல. நீங்க தானியேலோட தரிசனத்தை பாத்தீங்கன்னா, இந்த கல் கையினால் பெயர்த்தெடுக்கப்படாத அந்த கல் சிலையில மோதி அது பூமி எங்கும் நிரப்பிற்று அப்படின்னு தேவனோட ராஜ்யம் வளர்றத பத்தி தான் பேசியிருக்கு. சோ வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது. வளரணும். அப்போ நமக்கு தேவையானதை விதைக்கணும். நமக்கு என்ன வேண்டுமோ அதை விதைக்கணும். தேவன் நமக்கு தரும் பொழுது விதையாக தான் தருகிறார். பிறகு வளர்ச்சிக்காக நம்ம காத்திருக்கணும். இப்பதான் ரொம்ப முக்கியமான கட்டம். என்னன்னா, பைபிள்ல நிறைய விஷயம் பாரடாக்சியல் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டு உண்மைகள். சோ மேலோட்டமா பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு கான்ட்ரவர்சி ஆகிற மாதிரியே இருக்கும். ஆனா ரெண்டு உண்மை. இதுவும் உண்மை, இதுவும் உண்மைன்ற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய நேரத்துல அதுலதான் பைபிள்ல பிரசங்கம் பண்றவங்களுக்கு மோதல் வரும். ஒருத்தர் ஒரு உண்மை எடுத்து பேசிட்டு இருப்பார், இன்னொருத்தர் இன்னொரு உண்மை எடுத்து பேசிட்டு இருப்பார். ஆனா இது ரெண்டுமே உண்மை, இரட்டை உண்மைகள். ஒரு ட்ரெயின் போறதுக்கு ரெண்டு தண்டவாளம் தேவைப்படுற மாதிரி நம்முடைய வாழ்க்கை பல சமயங்கள்ல ஸ்மூத்தா போறதுக்கு ரெண்டு உண்மைகள் இருக்கிறத பார்க்க கத்துக்கொள்ளணும். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் ஒரு உண்மையை பார்த்தோம். என்ன உண்மையை பார்த்தோம்? உங்களுக்கு தேவையானதை நீங்க தான் விதைக்கணும். உங்களுக்கு தேவையானதை நீங்க தான் விதைச்சு உங்க லைஃப் உங்க கையில, உன் வாழ்க்கை உன் கையில. உனக்கு என்ன விருப்பமோ அதை விதை. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சகலமும் இப்படி நடக்கும். அதெல்லாம் ஓகே. ஆனா இது மட்டும்தான் லைஃப் ஆனா இல்ல. இன்னொரு உண்மை இருக்குது. என்னன்னா, எந்த நிலத்துல பயிர் முளைக்குதோ அந்த நிலத்துல நாம் விதைக்காத களைகளும் முளைக்கிறது. இதுதான் பிரச்சனை. பிரதர், நீங்க இவ்வளவு நேரம் சொன்னீங்க உனக்கு என்ன வேணுமோ அதை விதைச்சிருன்னு சொல்லிட்டு. இல்ல நான் நட்பை விதைச்சேன், எனக்கு தீமை தான் கிடைச்சது. இதுவும் பைபிள்ல ஆரம்பத்திலிருந்து நீங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த ஆதாம் பழத்தை சாப்பிட்ட போது ஆண்டவர் சொன்னார், இனி உனக்கு இந்த நிலம் முள்ளும் குறுக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முள்ளதான், வெறும் முள்ளு மட்டும் வரப்போறது இல்லை, ஆனா நீ விதைக்கிறதும் வரப்போகுது, கூடவே சேர்ந்து அதுவும் வரப்போகுது. அது வாழ்க்கையினுடைய மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது இந்த வாழ்க்கை ரொம்ப கிரேசியா இருக்கும். சில சமயத்துல ஒரே நேரத்துல நமக்கு நல்லதும் நடந்துட்டு இருக்கும், அதே நேரத்துல இன்னொரு பக்கம் கெட்டதும் நடந்துட்டு இருக்கும். நல்லது நடக்கிற மாதிரி வரும், அந்த நேரத்துல கெட்டது நடந்துடும். ஒண்ணுமே புரியாது, குழம்பிடுவோம். நாம என்னமோ தப்பு செஞ்சிட்ட மாதிரி ஃபீல் ஆகும், அல்லது கடவுள் கைவிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். ஏன் எனக்கு இப்படி நடக்குது? நான் விதைக்காதது ஏன் முளைக்குது? அதான் கேள்வி. அதுதான் இந்த விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம், பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. களைகள் எப்ப காணப்படுது பாருங்க. களைகள் எப்ப விதைக்கப்பட்டிருக்குதுன்னா, மனுஷர் நித்திரை பண்ணுகையில். இது கூட நான் ரொம்ப நாள் எப்படி வச்சிருந்தேன்னா, ஏதோ இந்த மனுஷங்க செஞ்ச தப்பு போல் இருக்கு. பாட்டுலாம் இருக்கு இல்லையா, நாம் தூங்கினால் சத்துரு விதை விதைப்பான் அப்படின்னு பாட்டுலாம் இருக்குது. நம்ம தூங்கும் போது சத்துரு விதைச்சிருவான். அதனால தூங்காம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு, தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய வசனங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் ஓடி வந்துடும் உடனே. ஆனா இங்க அது தப்பா அவங்க செஞ்ச மாதிரி போடல. அவங்க காவல் பண்ணாமல் போகையில்னு போடல, காவல் பண்ணதை அவங்க மறந்துட்டாங்கன்னு போடல. மனுஷர்னா நித்திரை பண்ணதான் செய்யணும் இல்லையா? எல்லாருமே தூங்குறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு விதையை விதைச்சிட்டு முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க முடியாது தானே. சோ நித்திரை பண்ணுகையில்ன்றது இங்க இந்த இடத்துல ஒரு நெகட்டிவான ஆட்டிடியூட்ல போடப்படல. இவங்க நித்திரை பண்ணதுனால சத்துரு விதைச்சிட்டான், நீயும் நித்திரை பண்ணும்போது சத்துரு விதைச்சிருவான், அப்படி இல்லை. நம்ம சில சமயத்துல அந்த வசனத்துல இருந்து பிரசங்கம் பண்ணும்போது இப்படி கேட்டிருக்கிறோம். அதாவது, நீங்க தூங்கிட்டீங்க எங்கேயோ, நீங்க தூங்கும் போது சத்துரு விதைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, எல்லாருக்கும் ஒரு ஒரு நித்திரை நேரம் ஒண்ணு இருக்குது. ஈவன் இன்னைக்கு சயின்ஸ்ல, சைக்காலஜில எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு
வளர்ந்த படித்த நபர்கள் பணத்தை குறிச்சு, அன்பை குறிச்சு, இந்த உலகத்துல நடக்கிற சில விஷயங்களை குறித்து தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய நேரத்துல அவங்க படித்த அறிவை வச்சு எடுக்கிறது இல்லை. 7 வயசுக்கு முன்னால அவர்களுக்குள்ளாக விதைக்கப்பட்ட விதைகள். இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் பணத்துக்கு கஷ்டமாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பணத்தை குறித்து சண்டை போட்டே இருக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்குள்ள அந்த பணத்தை குறித்து சண்டை வந்துட்டே இருக்குது. பணம்ன்றது ரொம்ப புனிதமான பொருள் போல, ஒரு காப்பாற்றப்பட வேண்டிய, அது ஒரு பயங்கரமான விஷயம் போல, பணம் அதிகமா வச்சிருந்த ஆபத்து போல, இப்படி என்ன மாதிரியான படம் இந்த 7 வயது குழந்தைக்குள்ளாக விதைக்கப்படுதோ, அது இந்த பிள்ளை வளர்ந்து முளை விடும் பொழுது, வளர்ந்து அது கதிர் விட வேண்டிய நேரத்துல இந்த கலைகளும் வெளியே வர்றதை பார்க்கலாம். அதனாலதான் பொதுவாக இந்த வாலிப வயதுல எங்க அது நல்லா முளைச்சு கதிர் விடுதோ அங்கதான் கண்ட மாதிரி அவங்க நடக்க ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜையும் நம்ம பார்க்க முடியும். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், களை வருதுன்னு சொல்லி சொன்னா பயிர் வளர்ந்துருதுன்னு அர்த்தம். ஏன்னா பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போதுதான் களைகளும் காணப்பட்டது. நம்ம போக்கஸ் வந்து களைகளுக்கு போயிடக்கூடாது. யோசித்து பாருங்க, அந்த வயல் நிலத்துல இந்த எஜமானன் நல்ல மனுஷன் விதைச்ச அந்த கோதுமை விதை நிறைய இருந்திருக்குமா, அல்லது சத்ரு விதைத்த களை நிறைய இருந்திருக்குமானா, சத்ருவால இந்த கோதுமையை வளர விடாம பண்ண முடியாது. தேவன் உங்களுக்குள்ள என்ன நல்லதை விதைச்சிருக்கிறாரோ அதை அழிப்பதற்கு இந்த உலகத்துல எந்த சக்தியும் இல்லை. எதுவுமே தேவன் உங்களுக்குள்ள அழிச்சத விதைச்சத அழிக்க முடியாது. சோ கோதுமையை வளர விடாம செய்யறதுக்கு சத்துருக்கிட்ட எந்த திட்டமும் இல்லை. அப்போ அவன் என்ன பண்றான், ஃபேக்கா, அது எப்படி அந்த மனுஷன் வந்து விதைச்சானோ அதே போல இவனும் விதைக்கிறான் பாருங்க. மனுஷன் அவனோட சத்துரு வந்து கோதுமைகளை களைகளில் விதைத்து விட்டு போனான். இதுவும் பிளான்டட் தான், இதுவும் பிளான்டட் தான். ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னு சொன்னா, கண்டிப்பா இந்த கோதுமைகளை விட களைகள் கொஞ்சமா தான் இருந்திருக்கும். அது முதல்ல கண்ணுக்கு கூட தெரியாத அளவுக்கு இருந்திருக்கு. அப்போ எப்போ வந்து களைகள் தெரிய ஆரம்பிக்குதோ அப்போ பயிர் வளர துவங்கி விட்டது, கதிர் விட ஆரம்பித்து விட்டது என்பது நமக்கு தெரியும். we are entering into our season. பிரதர், என் வாழ்க்கையில எல்லாம் தாறுமாறா நடந்துட்டு இருக்குது, நான் விதைக்காததெல்லாம் இங்க வந்துட்டு இருக்குதுன்னா நீங்க கவனிக்க வேண்டியது அதை இல்ல, நீங்க ஏற்கனவே விதைச்சிருக்கிறது வளர்கிற நேரம் இது. அதனாலதான் இங்க தாறுமாறா நடக்குது. இந்த காரியங்கள்லாம் நீங்க தவறு செஞ்சதுனால நடந்தில்ல, நீங்க சரி செஞ்சதுனால நடக்குது. விதைச்சிருக்கிறதுனால, ஏற்கனவே நல்லதை விதைச்சிருக்கிறதுனால. நீங்க அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனை வருது, அடிக்கடி ஒரே போராட்டமா இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது சொல்லுவாங்க, ஒரே போராட்டம், சத்ரு ஒரே போராட்டமா இருக்குது, என்னையே கரை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க என்கிட்ட. நான் அவங்களுக்கு எல்லாம் சொல்றது இதுதான், ஒரு திருடன் ஒருத்தன் பின்னாலேயே போறான், ஒருத்தன் தாக்க நினைக்கிறான்னா அவங்ககிட்ட ஏதோ வேல்யூபிளான விஷயங்கள் இருக்குது, எவ்வளவு நகைகள் அவங்க போட்டு போயிருக்கிறாங்க, அல்லது ஏதோ பணம் வச்சிருக்கிறத இந்த திருடன் பார்த்துட்டதுனாலதான் அவன் பின்னால போய் அவனை தாக்க நினைக்கிறான். அதுபோல சத்ருவானவன் நம்மளை தாக்க நினைக்கிறான்னா அவன் ஏதோ ஆண்டவர் நமக்குள்ள பிளான் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூபிளான திங்ஸை பார்த்திருக்கிறான். அந்த வேல்யூபிளான திங்ஸ சில சமயங்கள்ல அவன் எடுக்க பார்க்கறான், அல்லது அந்த வேல்யூபிளான திங்க அந்த பொருட்களை எடுக்க முடியாத போது அதை நீர்த்து போக செய்கிற, அதை இல்லாமல் போக செய்கிற, இப்ப இந்த கோதுமையை வந்து இல்லாம போக பண்ண முடியாது, ஆனா அதுக்கு போற சக்தியை என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் இந்த களைகளுக்கு வர வைத்து இந்த கோதுமையினுடைய சக்தியை குறைக்க முடியுமா பாக்குறதா அவனோட வேலை. அதனாலதான் நான் இந்த வாலிபர்களை பார்க்கும் போதெல்லாம் அப்படி பாக்குறேன், அவங்களோட சக்தியை முழுமையா பயன்படுத்தினாங்கன்னா அது வந்து பயங்கரமா அந்த பயிர்கள் வந்து கதிரிட்டு பயங்கரமாயிடும். ஆனா சத்துருனுடைய வேலை பாருங்க, அந்த அந்த நேரத்துல அவங்களுடைய சக்தியை பல காரியங்களுக்கு அதை ஊத்தி விட்டு, ஊத்துற தண்ணி எல்லாம் கோதுமைக்கு போக மாட்டேங்குது, இப்ப களைகளும் வளர்றதுக்கு அதே தண்ணி பயன்படுத்தும். இங்கதான் நம்ம பாக்குறோம் ஏன் லைஃப்ல வந்து இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள், நாம விதைக்காத விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, இட் வாஸ் பிளான்டட் பை த எனிமி. சத்துரு அவைகளை விதைத்தான். ஆனா நம்முடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, நாம விதைக்காதது வரும்பொழுது பயந்துடுறோம், விதைக்காதது வரும்பொழுது
நமக்குள்ள கலக்கம் வந்துடுது. இதை நான் எதிர்பார்க்கலையே, அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ். இந்த வேலைக்காரங்க பாருங்க போறாங்க, போயிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாயிடுது. அவங்க எஜமான்ட்ட கேக்குறாங்க, நீர் நல்ல விதைகளை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது? why this happened to me lord? இதுதான் கேள்வி, வேலைக்காரங்க கேள்வி அதுதான், நம்முடைய கேள்வி அதுதான். இது ஏன் எனக்கு நடந்துச்சு? நான் இதை எதிர்பார்க்கல, நான் இதுக்காக விதைக்கல, இதுக்காக ஒருபோதும் நான் இன்வெஸ்ட் பண்ணல, அப்ப ஏன் எனக்கு இது கிடைச்சது? விதைக்கிறதானே கிடைக்கணும் போதிச்சிருக்கீங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுக்கிறான்னு போதிச்சிருக்கிறீங்க, நல்லது. ஆனா அது ஒரு உண்மை, மனுஷன் விதைக்காததும் வருது. இது ரெண்டாவது உண்மை, பேரலல் ட்ரூத், பாரடாக்சியல் ட்ரூத். இரட்டை உண்மைகளை புரிந்து கொள்ளணும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையா இருப்பான், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையா இருப்பான். இது நல்லது, இது உண்மை. நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை விதைச்சு அறுத்துக்க முடியும். ஆனால் நீங்க விதைக்காததும் சில சமயத்துல முளைச்சு வரும். அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நடக்கும். நீங்க விரும்பாத காரியங்கள் நடக்கும், உங்களுக்கு வேண்டாத காரியங்கள் நடக்கும், உங்களுடைய நல்ல விஷயங்களை நீர்த்து போக செய்கிற விஷயங்கள் நடக்கும். அந்த நேரத்துல தான் நீங்க பயப்படக்கூடாது. ரெண்டு விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ளணும். நம்முடைய ஃபெய்த் எப்போ நமக்கு ப்ராப்ளம் ஆகுது, எப்போ நம்ம பலவீனமாகறோம்னு சொன்னா, இது எங்கிருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்க நினைக்கும் போது. அதுதான் நான் போன வாரத்துல உங்களுக்கு சொன்னேன். இந்த குருடனுக்கு எப்படி கண்ணு தெரியாம போச்சு அப்படின்னு தேடுறதுல அவங்களோட நேரத்தை செய்தாங்க. இந்த கலைகள் எப்படி வந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அல்லது அதுக்கு பலனை செலவு பண்ணிட்டு இருக்கிற நேரம் இது அல்ல. ரெண்டாவது என்ன விஷயம்னு சொன்னா, நீங்க நினைக்காத காரியங்கள் நடைபெறும் பொழுது உங்களுக்கு கலக்கத்தை தருகிற, உங்களுக்கு பயத்தை தருகிற, நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்க அதுக்காக எந்த விதையும் விதைக்காத, நல்லா கவனிங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விதைக்கிறீங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது, எந்த ஆச்சரியமும் இல்லை. நீங்க வெறுப்பை விதைக்கிறீங்க, வெறுப்பு வருது, எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆச்சரியம் எங்க வருது? இப்போ நான் நன்மையை விதைக்கிறேன், நட்பை விதைக்கிறேன், எனக்கு நட்பு கிடைக்குது. நான் சிரிக்கிறேன், இன்னொருத்தர் என்ன பார்த்து சிரிக்கிறார், ஓகே, அறுவடை முடிஞ்சிடுச்சு. நான் முறைக்கிறேன், இன்னொருத்தர் என்ன பார்த்து முறைக்கிறார், அதுவும் அறுவடை முடிஞ்சிடுச்சு. இப்ப எனக்கு இந்த முறைப்பு வேண்டாம், அவர் முகத்துல இருந்து சிரிப்பு வரணும்னா நான் முறைக்கிறத மாத்தி சிரிக்கிறேன், உடனே நான் சிரிப்பை அறுவடை செய்து கொள்கிறேன். பிரச்சனை எங்கன்னு சொன்னா, நான் சிரிக்கிறேன், ஆனா எனக்கு வர்றது முறைப்பு வருது. இப்ப நான் என்ன பண்ண? இப்ப நான் மாத்தி முறைக்கவா? இல்ல, இப்ப என்ன பண்ணணும் ஆண்டவரே? அதான் அவங்க கேள்வி. இப்ப என்ன பண்ணணும்? இப்போ மனிதனுடைய இயல்பு என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி கலக்கமான நேரத்துல, இந்த மாதிரி அவங்க நினைக்காதது நடக்கும் பொழுது, they are rushing to fix it. அதை எப்படியாவது சரி செஞ்சிடணும்னு ஓடுறாங்க. நான் சொல்றதை நல்லா கவனித்துக்கொள்ளும். நீங்க எதை விதைச்சிங்களோ அது சரியா வரலன்னா நீங்க மாத்தி விதைக்கலாம். ஆனா நான் இங்க சொல்லுகிறது, நீங்க விதைக்காதது வரும் பொழுது அதை சரி பண்ண நீங்க போகக்கூடாது, அதை சரி பண்ண நீங்க ரஷ் பண்ணக்கூடாது. we are always trying to fix it. மனிதர்கள் எப்படியாவது காரியங்களை சரி செஞ்சிடலான்னு தங்க சொந்த பலத்துல, தங்களுக்கு புரியாத விஷயங்களை, தங்களுக்கு தாங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் அது நடக்கும் பொழுது அதை எப்படி சரி பண்றதுன்னு பதட்டமாயிடுறாங்க. நிறைய நேரத்துல நமக்கு ரொம்ப துணிச்சல் அடுத்தவங்க வாழ்க்கையை வேற சரி பண்ண போயிடுறோம். நம்ம வாழ்க்கையை நம்ம சரி பண்றது மாத்திரம் இல்லாம அடுத்தவங்க வாழ்க்கையை சரி பண்றதுக்கு வேற போயிடுறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் இவங்க கேட்கறாங்க, எஜமான்கிட்ட போய் கேட்கறாங்க, பின்ன ஏன் அதில் கலைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அவர் ரொம்ப கூலா, சத்ரு அதை செஞ்சான், இது நீங்க செய்யல, இது கடவுள் அனுப்பல, இந்த தீமைகள் எல்லாம் கடவுள்கிட்ட இருந்து வரல, இதெல்லாம் நீங்க ஏதோ தப்பு செஞ்சிட்டீங்க, நீங்க தூங்கிட்டீங்கடா, நீங்க ஏன் தூங்குனீங்க, நீங்க தூங்குனதுனாலதான் சத்ரு விதைச்சான், அப்படிலாம் ஒரு எஜமான் சொல்லல பாருங்க. அவருக்கு தெளிவா தெரியுது இது எதனால நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ உடனே இவங்க அதுக்கு கேள்வி கேட்கறாங்க, கேன் வி ஃபிக்ஸ் இட் தான் இவங்களுடைய கேள்வி. இவங்க என்ன சொல்றாங்க,
அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். நான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்துக்கு என்ன தலைப்பு வைக்கலாம்னு யோசிக்கும் போது, ஒன்னும் புடுங்க வேணாம் அப்படி வைக்கலாமான்னு யோசித்தேன். அப்புறம் நல்லா இருக்காதுன்னு விட்டுட்டேன். ஆணியே புடுங்க வேணாம் அப்படிமாங்கல்ல, அது மாதிரி இவங்க வேலை புடுங்கட்டுமா அப்படின்றது தான். அவரு சொல்றாரு, நீ ஒன்னும் புடுங்க வேணாம், எனக்கு தெரியும் எப்ப அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு, நீ பதட்டப்படாம இரு, நீ தைரியமா இரு. அதான் அவர் சொல்றாரு. நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, இது நம்ம விதைக்கலையே, நமக்கு இது வரக்கூடாது, இது வருதே, அங்கதான் நீங்க கவனமா இருக்கணும், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். அப்போ எங்க நம்ம சுய புத்தியின் மேல சாயக்கூடாதுன்னா, நாம எது விதைக்கணும் அது நம்ம புத்தி. நமக்கு இது வேண்டாம், இதை மாத்தி விதைக்கணும், இதெல்லாம் நம்ம புத்தி. ஆனா நான் விதைக்கவே இல்லை, அது எனக்கு வருது, தீமைகள் எனக்கு வருது, அதுக்கு நான் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல, எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் என்ன ஆண்டவரே செய்யணும், இதை எப்படி நான் சரி பண்றது? ஒன்னும் சரி பண்ண வேண்டாம். ஏன்னா உன்னுடைய வேலைகளை தான் நீ பார்க்க முடியும். சத்துரு வரும் பொழுது அந்த சண்டையை அவர் பக்கம் திருப்பி விடுறது தான் ஞானம் இருக்குது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த ஒரு ட்ரூத் இருக்குதுன்றத நீங்க கவனிச்சுக்கணும். இல்லைன்னா எல்லாமே என் கையில தான் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நான் என்ன விதைக்கிறேனோ அதுதான் நடக்குதுன்ற அந்த ஒரு பிரசங்கத்தை மட்டும் நம்ம கேட்போம்னா, அந்த ஒரு சைடை மட்டும் நம்ம கேட்போம்னா ரொம்ப குழம்பிடுவோம். சில சமயத்துல இன்னைக்கு பல பேருக்கு அந்த குழப்பம் தீரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல சமயங்கள்ல நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில சில சமயம் ரொம்ப நமக்கு புரியாத, நம்மளை குழப்புகிற சில விஷயங்கள் நடக்கும்போது, அது ஏதோ நமக்கு நடக்காத மாதிரி, ஒரு மூணாவது ஆளுக்கு நடக்கிற மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஒரு மூணாவது ஆளுக்கு நடக்கிற மாதிரி நம்ம நம்மள இருந்து அதை வெளியே நடக்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கணும். ஓ, இவருக்கு இப்படி நடந்துட்டு இருக்குதா அப்படி பார்க்க ஆரம்பிக்கணும். அதோடு கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகும்போது தான் நமக்கு ரொம்ப நம்ம அந்த பிரச்சனை எப்படி தீர்க்குதுன்னு தெரியாம தப்பா காலத்துக்கு முன்பாகவே அதை போய் செய்யும் போது, ஏன் இதை புடுங்கி போட வேணான்னு சொல்றாரு, காலத்துக்கு முன்பா அதை புடுங்கி போடும் போது நன்மைகளையும் சேர்த்து புடுங்கி போட்டுருவோம். பதட்டத்தோட வேலை செய்யும் போது நீங்க போய் கெட்டதை புடுங்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கோதுமையோடு களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையோடும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். என் டைமுக்கு விட்டுருங்கப்பா. நீங்க போயிட்டு அதை புடுங்குனீங்கன்னா, அறுத்தீங்கன்னா, ஆபரேஷன் பண்ண தெரியாத டாக்டர்கிட்ட கிட்னில கட்டின்னு போனீங்கன்னா அவன் கிட்னியோட புடுங்கிடுற மாதிரி, அதுக்கு நல்ல டாக்டர்கிட்ட போனாதான் அவருக்கு அந்த கட்டியையும் கிட்னியும் எப்படி செப்பரேட் பண்ண தெரியும், எதை எடுக்கணும்னு தெரியும்னு. நீங்க காலத்துக்கு முன்பாக காரியங்களை செய்யும் போது நல்லது செய்யற மாதிரி இருக்கும், ஆனா அதை மேலும் குழப்பமாக்கி கேடாக்கி விட்டுருவீங்க. அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிற நேரம். விளங்காத போது, ஒன்னும் புரியாத போது, என்ன செய்யணும்னு தெரியாத போது கர்த்தருக்கு காத்திருக்கிற நேரம். மோசே நல்லதுதான் செய்ய போனான். மோசே தலைவனாக எழும்புறதுக்கு தான் அவனுடைய முயற்சி இருந்துச்சு. அவன் என்ன பண்றான் பாருங்க, இந்த 2 பேர் சண்டை போடுறத பாக்குறான். பார்த்துட்டு அது அவனுடைய காலம் இல்ல, அவன் புடுங்கி போடுறதா நினைச்சிட்டு கோதுமையோடு சேர்த்து புடுங்கிட்டான். அவன் போய் ஒருத்தனை அடிச்சான், அவன் செத்து போயிட்டான். பிறகு அதை கேள்விப்பட்ட இன்னொருத்தன் சொன்ன உடனே இவன் ஓட வேண்டியது இருக்குது உயிருக்கு பயந்து. 40 வருஷம் வேஸ்ட் ஆகி போச்சு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தமான வருஷங்கள்ல இருந்து 40 வருஷம் லேட் ஆனதுக்கு காரணம் மோசேயினுடைய ஒரு பகுதி வாழ்க்கை. அப்படி சில சமயங்கள்ல நம்ம தீமைகளை பிக்ஸ் பண்ண போறோம்னு சொல்லி நல்லவைகளையும் சேர்த்தே பிடிங்கி போட்டுருவோன்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் நீங்க சும்மா இருங்கன்றார். எல்லா நேரத்திலையும் இல்ல, மறுபடியும் சொல்றேன், டபுள் ட்ரூத். இதுக்கான ஞானத்தை தான் தேவன்கிட்ட கேட்கணும் நம்ம. ஆண்டவரே, இப்பொழுது நாங்க என்ன செய்யணும்? இது நான் விதைக்காதது, ஆனா களை வந்திருக்குது, இப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்டா, எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரே மாதிரி பதில் சொல்றது இல்லை. ஆண்டவருடைய பதில்கள் வித்தியாசமானவைகள். ஆண்டவருடைய பதில் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குன்றது புரிஞ்சுக்கணும். அதனாலதான் டிபெண்டிங் அப்பான் காட், தேவனோடு கூட சார்ந்து இருக்கிற வாழ்க்கை என்பது ஒரு ஃபார்முலா கிடையாது. நிறைய நேரத்தில் அதை ஒரு ஃபார்முலாவா ஆக்கி விட்டுறாங்க. இதுக்கு ஆண்டவர் இப்படிதான் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. செங்கடல்ல மேல கோலை நீட்ட சொன்னாரு. இத பார்த்துக்கிட்டே இருந்துட்டு
யோசுவா வந்து கடவுள்கிட்டே கேட்காம யோர்தான் மேல எவ்வளவு நேரம் கோலை நீட்டிட்டு இருந்தா கூட யோர்தான் பொழந்திருக்காது. ஏன்னா யோர்தானுக்கு இருந்த ஸ்ட்ராட்டஜி வேற. யோர்தானுக்கு இருந்த ஸ்ட்ராட்டஜி கால்களை வைக்கணும்ன்றது. அப்போ எரியோவுக்கு இருந்த ஸ்ட்ராட்டஜி சுத்தணும்ன்றது. அப்ப ஆண்டவருக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. உங்க வாழ்க்கைக்கு கூட ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒவ்வொரு காரியத்துக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. உங்க குடும்ப சமாதானத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா நாம பிக்ஸ் பண்ண போகும்போது, எதிர்பாராதது நடக்கும்போது பத்தி மட்டும் நான் பேசிட்டு இருக்கிறேன். மற்ற காரியங்கள், நிறைய காரியங்கள் உங்களுடைய வேலை இருக்குது. நீங்க அன்பை விதைக்கணும், நேரத்தை விதைக்கணும், பாதுகாப்பை கொடுக்கணும், ப்ரொவிஷன் கொடுக்கணும் வீட்டுக்கு. இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் தான். ஆனா இதெல்லாம் மீறி, என் கட்டுப்பாட்டை மீறி ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்குதே, இப்ப நான் என்ன பண்ணணும்? பதட்டப்படாம இருக்கணும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுடைய பலனா இருக்கிறது. அங்கதான் கர்த்தரை நம்பி கெட்டது மட்டுமே நடந்துருமோ அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த நேரத்துல கலைகள் மேல உங்க போக்கஸ் இருக்க வேணாம். எவ்வளவு வளர்ந்திருக்கிற பயிர்கள் மேல உங்க போக்கஸ் இருக்கட்டும். ஏன்னா என்னைக்குமே இந்த கலைகள் உங்க வாழ்க்கையில் இருந்துட போறது இல்லை. என்னைக்குமே இந்த துன்பம் உங்களோட இருந்துட போறது இல்லை. என்னைக்குமே நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போறது இல்லை. ஏன்னா அந்த சீசன் வரும்பொழுது, உங்க சீசன் வரும்பொழுது, உங்க சீசன்னா நீங்க அறுத்தெடுக்க வேண்டிய காலம் வரும்பொழுது முதலாவது பிடுங்கப்படுகிறது கலைகளா தான் இருக்கும். அது நெருப்புக்கு போகும்படியாக அந்த ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் வெளியே எடுக்கிறது உங்கள்கிட்ட இருக்கிற தீமை, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வருகிற அந்த துன்பங்கள், அந்த தீமைகள், அதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட இருந்து எடுக்க விரும்புகிறார் பாருங்க. சோ நல்லா கவனிங்க. நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது ரெண்டு ட்ரூத் சொல்லியிருக்கேன். பாதி நேரம் நீங்க விதைக்கணுன்றதை பத்தி பேசினேன். ஆனா மீதி நேரம் நீங்கள் விதைக்காத போது என்ன நடக்கிறது, ஏன் எனக்கு தீமை நடக்குது நல்லா தெரியணும். தேவன் இருந்து தீமை வர்றது இல்ல. தேவன் உங்களை சோதிக்கிறதுக்கு, பாடம் கத்து கொடுக்கறதுக்கு எல்லாம் தீமைகள் வரல. அவர் சொல்றாரு, சத்துரு இதை செய்தான். அதை எப்படி டேக்கிள் பண்ண எனக்கு தெரியும். என்கிட்ட விட்டுரு, பொறுப்பை என்கிட்ட விடு. நான் சொல்றேன். நீங்களா பிக்ஸ் பண்ண போனீங்கன்னா நல்லது செய்ய போறேன்னு நினைச்சு ராங் டைம்ல ரைட் திங்ஸ் செஞ்சா கூட ராங் ரிசல்ட் தான் உருவாகும். மறுபடியும் சொல்றேன், ராங் டைம்ல ரைட் திங்ஸ் செஞ்சாலும் ராங் ரிசல்ட் தான் வரும். காட்ஸ் கிங்டம்ல டைமிங் இஸ் எவ்ரிதிங். விதைக்க ஒரு காலம் உண்டு, அதை அறுக்க ஒரு காலம் உண்டு. அதனாலதான் காலத்தை பத்தி நிறைய சொல்றதை பார்க்கலாம். இன்னின்ன காலத்தில் இன்னினதை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்காகவே ஒரு ஜாதி ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருந்தார். அதனதன் காலத்தில் அதனதனை நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில. இன்னைக்கு ஒருவேளை அது குழப்ப மாதிரி தெரியலாம். இன்னைக்கு ஒருவேளை கலைகள் வந்துருச்சுன்னு நீங்க பார்க்கலாம். ஆனா அவசரப்படாதீங்க. கலைகள் வந்துருச்சுன்னா அர்த்தம் உங்கள்கிட்ட ஏதோ வேல்யூபுல்லா இருக்குது, உங்க பயிர் வளருது, உங்க சீசனுக்குள்ள நீங்க நுழைய போறீங்க. உங்க சீசனுக்குள்ள நுழையறதுக்கு முன்னால, நீங்க அறுவடை செய்து எடுக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய கலைகள் உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்படும் என்பதுல சந்தேகம் இல்லை. தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அடிக்கடி சொல்ற விஷயம், துதிகளின் நடுவே தேவன் வாசம் பண்ணுவார். நம்ம எல்லாம் துதிக்கும் போது ஆண்டவர் வந்து ரெஸ்ட் பண்ணுவார். ஆண்டவர் வந்து நம்ம எல்லாம் துதிக்கும் போது ஆண்டவர் வந்து அப்படியே சுகமா உட்கார்ந்து இருப்பாராம். துதிகளின் நடுவே தேவன் வாசம் பண்ணுவார். ஆனா பிரச்சனைகள் நடுவே தேவன் நன்றாய் வேலை செய்வார். எப்ப ஆண்டவர் வேலை செய்யறாருன்னா, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்க போய் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா பைபிள் ஃபுல்லா இருக்கிற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷங்க பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க, தேவன் அவர்களை மீட்டு விடுகிறார். ஆபிரகாம் பிரச்சனையில மாட்டிக்கிறான், தேவன் அவனை மீட்கிறார். ஈசாக்கு பிரச்சனையில மாட்டிக்கிறான், தேவன் அவனை மீட்கிறார்னு எப்படி இந்த தேவன் மனிதர்களை பிரச்சனையிலிருந்து மீட்டு விடுகிறார்? ஏனென்றால் அவர் மீட்பர், ரட்சகர். இதுதான் பைபிள் உள்ள கதை. நாம பைபிள் எப்படி வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, எப்படியெல்லாம் இவங்க பிரச்சனைகளை போனாங்க அப்படின்றத வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆபிரகாம் எப்படி பிரச்சனைகள் போனான், நீங்களும் அப்படி போய் பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அப்படி படிக்கிறதுக்காக வேதத்துல அதை எழுதிருக்குன்னு நினைச்சுக்கிட்டோம்.
அதாவது ஆபிரகாம் எந்த பிரச்சனைக்குள்ள போனானோ அது மாதிரி நாம போகாம இருக்கணுங்கிறதுக்காக அது எழுதியிருக்குன்னு இல்ல. மனிதர்கள் பலவிதமான பிரச்சனைகளை மாட்டுறாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளை மாட்டினாலும் தேவன் அவர்களை விடுவிக்கிறார், தேவன் அவர்களை மீட்டுக் கொள்கிறார் என்பதுதான் வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிற முக்கியமான காரணம். God is very well performing. அவர் எதுல ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்றாருன்னா நம்மள பிரச்சனையில இருந்து மீட்கிறதுல அவர் ரொம்ப அழகா வேலை செய்யறாருன்றத நம்ம பைபிள் ஃபுல்லா நம்ம பார்க்கிற விஷயம். தேவன் ஏன் அவர்களை விடுவித்தார், எப்படி அவர்களை விடுவித்தார், இதெல்லாம் தான் படிக்கணும். ஏன் அவங்க பிரச்சனையில மாட்டினாங்கன்றது படிக்க வேண்டிய விஷயம் இல்லை. நாம அதை மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கா படிச்சோம்னா, வேதாகமத்தை ஒரு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கா படிச்சோம்னா நமக்கு இப்படிதான் படிக்க தோணும். ஆபிரகாம் இப்படிலாம் நடிச்சான், இப்படிலாம் போனா, இது மாதிரி நீ போகலன்னா பிரச்சனையில மாட்ட மாட்டேன்னு இல்ல. பிரச்சனை எங்கிருந்து வருதுன்னே தெரியாம வருது. நீங்க நல்லதே செஞ்சிட்டு இருக்கும் போது கூட, நல்ல விதைகளை விதைச்சிருக்கும் போது கூட களைகள் வந்துருது. அப்போ அந்த களைகளை எப்படி தேவன் எந்த டைம்ல எடுக்கிறாரு, எப்படி அவங்க வாழ்க்கையில எப்படி அவர்களை மீட்டார் என்பதை சொல்கிறது தான் வேதாகம புஸ்தகம். அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த செய்தியை நீங்க உங்க மனதுல நல்லா புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நிறைய குழப்பங்கள்ல இருந்து விடுதலை ஆயிடுவீங்க. வெறும் பாசிட்டிவ் மெசேஜஸே கேட்டுட்டு இருக்கிறவங்களுடைய குழப்பம் எனக்கு ஏன் கெட்டது நடக்குதுன்றது. இந்த ரெண்டு ட்ரூத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இயல்பான சுகமான ஒரு வாழ்க்கையை, கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிற ஒரு வாழ்வை நீங்கள் வாழ முடியும். நம்ம ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாள்ல அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கேள்விகளுக்கு பதில் உண்டாயிருக்கிறதுக்காக நன்றி. அவருடைய உள்ளங்களிலே சமாதானம் உண்டாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்க தனியா போராட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கலைகள் எல்லாம் புடுங்கி எங்க வாழ்க்கையை நாங்களே பிக்ஸ் பண்ணிக்க வேண்டிய அனாதைகளை போல நாங்கள் இல்லை. எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் எங்களை பிரச்சனைகளிலிருந்து மீட்டு விடக்கூடிய அற்புதமானவர். நாங்க பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க பொறுமையா இருக்கும்போது இந்த கெட்டவைகள் எல்லாம், எங்களுக்கு வருகிற துன்பங்கள் எல்லாம் எங்களை நீர்த்து போக செய்கிற எங்களுடைய விதைகளின் ஆற்றலுக்கு வருகிற தண்ணீரை கூட உறிஞ்சி கொள்ளுகிற இந்த கலைகளை முதலாவது புடுங்குவதற்கு நீர் கட்டளை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. அவைகள் எல்லாம் எடுக்கப்பட்ட பிறகு எங்களுடைய சீசனுக்குள்ள நாங்க மிகப்பெரிய ஒரு அறுவடையை பார்க்க போறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் அவருடைய மனதிலே தங்கி அவருடைய வாழ்வினுடைய முக்கியமான நேரங்கள்ல இது அவர்களுக்கு ஞாபகம் வந்து சமாதானத்தை அவர்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. வழக்கம் போல உங்களுடைய காணிக்கைகள் வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், உங்களுடைய கொஸ்டியன்ஸ் வரவேற்கப்படுகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.